பெரும் பொருள் வசதி எங்களிடம் இல்லை. இருப்பதை வைத்துக்கொண்டு ஏதோ வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு எவ்வாறு ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்ற ஒரு வினா உங்கள் முகத்திலே இருக்கிறது. ஆம், கேள்விக்குறியாக உள்ள உங்கள் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாக மாற்றப்போகிற நன்னாள் வந்துவிட்டது. வருகின்ற 9/6/2025 அன்று வைகாசி விசாகம் வருடந்தோறும் தானே வருகிறது. இந்த வருடம் இதற்கு என்னதொரு சிறப்பு என்று கேட்கலாம். வரக்கூடிய 9/6/2025 அன்று வைகாசி விசாகம் என்று சொல்லக்கூடிய நன்னாளிலே சந்திரனானவர் துலாம் ராசியிலிருந்து நமது விருட்சிகத்துக்கு செல்லப் போகிறார். தற்பொழுது உள்ள சூழலிலே குருவும் புதனும் எங்கே இருக்கிறார்கள்? குருவும் புதனும் மிதுனத்திலே கூடியிருக்கிறார். எப்பொழுதுமே குரு புதன் கூடியிருந்து அதே சூழலிலே விசாக நட்சத்திரத்தை 5ஆம் பார்வையாக கண்ணுற்று விட்டார். அது ஒரு பெரிய நன்மையை தரும் என்பது அனைவரும் அறிந்ததே. அதுபோன்ற நன்னாளிலே மனதார முருகப்பெருமானை வழிபட்டு, முருகா, முத்துக்குமரா, வடிவேலா, சண்முகா, குபா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, சண்முகத்து வாழ அரசே என் அப்பனே என்று மனதார வழிபட்டு விட்டால் எப்பெரும் துயர் ஆயினும் அத்துயர் அது பொடிபடும் என்பது ஆன்றோர் வாக்கு.